Welcome to JM Students Edition. In the video, we will talk about 11th Standard Accountancy, Chapter 3, Sum number 5. Create an accounting equation on the basis of the following transaction. இப்போ இங்கே நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். முதல் சம் படிச்சுக்கலாம். அப்பதான் அசெட்ல எத்தனை காலம்ஸ் ஓபன் பண்ணணும் நமக்கு தெரியும். ராகேஷ் started business with capital for rupees 1,50,000. அப்போ கேஷா தான் கொண்டு வருவோம். அப்போ கேஷ் அசெட் காலம்ல என்ன வரணும் நமக்கு கேஷ் வரணும் அண்ட் கேபிட்டல் இருக்கு. அடுத்தது டெபாசிட்டட் மணி வித் பேங்க். இப்போ கேஷ் நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ண போறோம். அப்போ அசெட்ல பேங்க்னு இன்னொரு காலம் நம்ம ஓபன் பண்ணணும். அடுத்து பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃப்ரம் மகேஷ் அண்ட் பெய்ட் த்ரூ டெபிட் கார்டு. குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம்னா அது என்னது நமக்கு ஸ்டாக். அப்போ அசெட்ல நம்ம ஸ்டாக் காலம் கிரியேட் பண்ணணும். அடுத்தது commission received by check and deposited. commission received income இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் பேங்க்ல ரிசீவ் பண்ணா பேங்க்ல ஆட் பண்ணிக்கணும், இல்ல கேஷா ரிசீவ் பண்ணோம்னா கேஷ்ல ஆட் பண்ணிக்கணும் அண்ட் கேபிட்டலோட சேர்த்து ஆட் பண்ணணும். இன்கமா இருந்தா ஆட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது paid office rent through ECS. ஆஃபீஸ் ரெண்ட்ன்றது எக்ஸ்பென்சஸ். அப்ப எக்ஸ்பென்சஸ்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வந்து பேங்க்ல இருந்து பே பண்றோம்னா பேங்க்ல இருந்து மைனஸ் பண்ணணும், இல்ல கேஷா பே பண்றோம்னா கேஷ்ல இருந்து மைனஸ் பண்ணணும். கண்டிப்பா கேபிட்டல்ல இருந்தும் மைனஸ் பண்ணணும். எக்ஸ்பென்சஸா இருந்ததுன்னா கேபிட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணணும், இன்கமா இருந்ததுன்னா கேபிட்டலோட ஆட் பண்ணணும். அடுத்தது sold goods to Raman for rupees 15,000 which 5,000 received at once. sold goods to Raman. ராமனுக்கு சேல் பண்றோம். எவ்வளவுக்கு 15,000. அதுல 5,000 இமீடியட்டா ரிசீவ் பண்ணியாச்சு. 15,000ல அவன் 5,000 கொடுத்துட்டான். இப்போ ரிமைனிங் எவ்வளவு அவன் கொடுக்கல 10,000. இப்போ 10,000 அது கிரெடிட் சேலா கன்வெர்ட் ஆகும். இப்போ கிரெடிட் சேலா கன்வெர்ட் ஆகும் போது ராமன் இங்க யார் இப்போ டெட்டார். அப்போ அசெட் காலம்ல நம்ம என்ன கிரியேட் பண்ணணும் டெட்டாஸ் கிரியேட் பண்ணணும். அப்போ அசெட்ல மொத்தம் நமக்கு எத்தனை காலம் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு கேஷ், பேங்க், ஸ்டாக், டெட்டாஸ் காலம். அப்போ மொத்தம் 4 காலம்ஸ் கிரியேட் பண்ணணும். அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் டிரான்சாக்ஷன் asset எத்தனை காலம் cash, bank, stock, debtors, capital plus liability. Okay, first Rakesh started business with cash. அப்போ cashல 1,50,000, capitalல 1,50,000. next அதுக்கு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். next deposited money with bank. deposited money with bank 80,000 சொல்லும் போது கேஷ்ல இருந்து எடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்ணுவோம். அப்ப கேஷ்ல மைனஸ் ஆகும், பேங்க்ல ஆட் ஆகும். ஸோ கேஷ்ல இருந்து 80,000 நம்ம மைனஸ் பண்றோம், பேங்க்ல 80,000 போட்டுடுறோம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதுறோம். 1,50,000ல மைனஸ் 80,000 பண்ணா 70,000. இங்க 80,000 பேங்க் காலம்ல கிரியேட் ஆகும். இங்க வேற எந்த எஃபெக்டும் கிடையாது, இங்க எந்த எஃபெக்டும் கிடையாது. 1,50,000 அப்படியே எடுத்து எழுதிடலாம். அடுத்தது purchased goods from Mahesh and paid through debit card. So நம்ம purchase பண்ணதுக்கான அமௌண்ட் பே பண்ணிடுறோம். டெபிட் கார்டு மூலமா பே பண்றோம்னா அப்ப கேஷ் எதுல இருந்து போகும் பேங்க்ல இருந்து போகும். purchased goods சொல்லும்போது அது நமக்கு ஸ்டாக். ஸோ ஸ்டாக்ல 25,000 வரும், பேங்க்ல இருந்து 25,000 மைனஸ் ஆகும். ஸோ purchased through debit card, பேங்க்ல இருந்து 25,000 மைனஸ் பண்றோம், ஸ்டாக்ல 25,000 நம்ம ஆட் பண்றோம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் எழுதுறோம். இங்க எந்த எஃபெக்டிவ்ல அப்படியே எழுதிடலாம். 70,000, 80,000ல 25,000 மைனஸ் பண்ணா 55,000, ஸ்டாக்ல ஒரு 25,000 கிரியேட் ஆகுது. ஸோ இங்க 1,50,000 கேபிட்டல்ல. அடுத்தது ஈக்குவேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த டிரான்சாக்ஷன் sold goods costing 10,000 to Mohan for rupees 14,000 who pays through debit card. ஸோ நம்ம என்ன பண்றோம் கூட்ஸ் ஹோல்ட் பண்றோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறான் டெபிட் கார்டு மூலமா பே பண்ணிடுறான். 10,000 காஸ்ட் இருக்கிற கூட்ஸ். அப்போ ஸ்டாக்ல இருந்து 10,000 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம எவ்வளவு ரிசீவ் பண்றோம் மோகன் கிட்ட இருந்து டெபிட் கார்டு மூலமா பே பண்றோம். அப்போ அக்கௌண்ட்டுக்கு தான் கேஷ் போகும். இப்போ 14,000 நம்ம என்ன பண்றோம் பேங்க்ல ஆட் பண்றோம். கேஷ்ல ஆட் பண்ணக்கூடாது, எதுல ஆட் பண்ணணும் பேங்க்ல ஆட் பண்ணணும். அப்போ இதுல 4,000 என்னது நமக்கு ப்ராஃபிட். ப்ராஃபிட் எதோட ஆட் பண்ணணும் கேபிட்டலோட ஆட் பண்ணணும். ஸோ சோல்டு கூட்ஸ் அண்ட் பே த்ரூ டெபிட் கார்டு. என்ன பண்றோம் டெபிட் கார்டு மூலமா அவன் பே பண்றான். ஸோ அதனால பேங்க்ல என்ன பண்றோம் 14,000 ஆட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ காஸ்ட் இருக்கிற கூட்ஸை நம்ம சேல் பண்றோம் 10,000. ஸோ ஸ்டாக்ல 10,000 நம்ம மைனஸ் பண்றோம். இதுல நமக்கு ப்ராஃபிட் 4,000. அந்த 4,000 கேபிட்டலோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்
commission received by check and deposited the same in the bank. Commission received by check. இப்போ commission receive பண்றோம், இது இன்கம். அதை உடனே நம்ம எதுல டெபாசிட் பண்ணிடுறோம், பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுறோம். அப்ப அந்த அமௌண்ட் நம்ம எதுல நம்ம ஆட் பண்ணணும், பேங்க்ல ஆட் பண்ணணும். இன்கம்ன்றதுனால கேபிட்டலோட சேர்த்தும் ஆட் பண்ணணும். கமிஷன் ரிசீவ்ட், பேங்க்ல 2000 ஆட் பண்றோம், இது இன்கம், அதனால கேபிட்டலையும் 2000 ஆட் பண்றோம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் எழுதலாம். இங்க 70,000, இங்க வந்து 14,000 நம்ம ஆட் பண்ணும்போது 69,000 வந்தது. ஸோ அதோட இப்போ நம்ம கமிஷன் ரெசிட் 2,000 சேர்த்து ஆட் பண்ணுவோம் 71,000. இந்த 25,000ல இருந்து இதுக்கு முன்னாடி நமக்கு ஈக்குவேஷன் போடும்போது என்னாச்சு, 10,000 மைனஸ் பண்ணியிருந்தோமா, 10,000 மைனஸ் பண்ணா 15,000. இப்போ அந்த 15,000 அப்படியே இங்கே வரும். இங்கே 2,000 ஆட் பண்ணும்போது 1,56,000. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், பெய்டு ஆஃபீஸ் ரெண்ட் த்ரூ இசிஎஸ். இசிஎஸ் போது பேங்க் மூலமா தான் பே பண்றோம். அப்போ கேஷ் எதுல இருந்து போகும், பேங்க்ல இருந்து போகும். அப்போ பேங்க்ல இருந்து தான் மைனஸ் பண்ணணும். இது எக்ஸ்பென்சஸ்ன்றதுனால கேபிட்டல்ல இருந்தும் மைனஸ் பண்ணணும். அப்போ பெய்ட் ஆஃபீஸ் ரெண்ட், பேங்க்ல இருந்து -6,000, இது எக்ஸ்பென்சஸ்ன்றதுனால கேபிட்டல்லையும் -6,000. ஈக்குவேஷன் போடுறோம் 70,000. இங்க 71,000ல 6,000 போச்சுன்னா 65,000 and 15,000 அப்படியே வரும். இங்க 1,56,000ல 6,000 போச்சுன்னா 1,50,000. அடுத்தது லாஸ்ட், sold goods to Raman for ₹15,000 which 5,000 was received at once. goods வந்து ராமனுக்கு சேல் பண்றோம் 15,000. இப்போ அதுக்கு அவன் 5,000 மட்டும் என்ன பண்ணிடுறான், நம்ம 5,000 மட்டும் ரிசீவ் பண்றோம். அப்ப 10,000ன்றது கிரெடிட் சேல். கிரெடிட் சேல்னு சொல்லும்போது அது டெட்டாஸ். ஓகேவா? இப்போ sold goods to Raman, 5,000 received at once. So cash ஓட 5,000 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அண்ட் தென் ஸ்டாக்ல இருந்து 15,000 மைனஸ் ஆகுது. ஏன்னா சேல் பண்ணும்போது ஸ்டாக் நமக்கு போகும், அதனால ஸ்டாக்ல இருந்து 15,000 மைனஸ் ஆகுது. ரிமைனிங் 10,000 நம்ம எங்க போடுறோம், டெட்டாஸா போடுறோம். ஏன்னா அதுக்கான கேஷ் நம்ம ரிசீவ் பண்ணல, ஸோ டெட்டாஸ். இப்போ நம்ம ஈக்குவேஷன் போடுறோம். 70,000ஓட 5,000 ஆட் பண்ணா 75,000, இங்க 65,000, 15,000 15,000 மைனஸ் பண்ணிட்டா 0. இங்க 10,000 டெட்டாஸ், இங்க 1,50,000. ஸோ இங்க ஆட் பண்ணா 75,000 plus 65,000 plus 10,000 ஆட் பண்ணும்போது 1,50,000 1,50,000 ஈக்குவல் ஆயிடுச்சு. தட்ஸ் இட். தேங்க்யூ.